ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி ரசம் எப்படி சுலபமாக வீட்டில் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் வீடே கமக்கக்கூடிய தக்காளி ரசம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். தக்காளி ரசம்னாவே தக்காளி நிறைய மட்டும் போட்டால் போதும், தக்காளி ரசம் செஞ்சிடலான்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது போல் ஒரே ஒரு பொடி அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரசம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி ரசம் செய்கிறதுக்காக இது போல் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊறட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் தக்காளி வேக வைக்க போகிறேன். இது போல் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி மேலே தோல் எல்லாம் உறிஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அது வெந்துட்டே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு மிளகு, 1½ ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் போல் எடுத்துக்கலாம். ஒரு வரமிளகாயை இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வறுத்து கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசனை வரணும். இது நல்லா ஓரளவுக்கு செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்தா போதும். இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நமக்கு தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தக்காளியை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இது மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோல் மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியும் உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளி இது போல் கரைச்சிட்டு சாரெல்லாம் நல்லா எடுத்துட்டு இது மேலே இருக்கிற இந்த திக்காக இருக்கிற தோலெல்லாம் மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே ஏற்கனவே ஊற வச்சுருந்தால புளி, அந்த தண்ணியும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொருளோட 4, 5 பூண்டு தோலோடவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணியிலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம அரைச்சி எடுத்த இந்த பொருளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த நேரம் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக ரசத்துக்கு எண்ணெய் தேவை கிடையாது. இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாயை இது போல் கிள்ளி சேர்த்துட்டு உடனே நம்ம ரசத்தை நம்ம அதில் சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சு வர நேரத்திலேயே இது போல் வரமிளகாயை சேர்த்துட்டு உடனடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரசம் தண்ணியும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் லைட்டாக கொதித்து வரட்டும். கொதித்து வர நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா டேஸ்டியான தக்காளி ரசம் நமக்கு ரெடி. இனிமேல் எப்போ தக்காளி ரசம் வச்சாலும் இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.